எல்லாருக்கும் வணக்கம். காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 350 கிராம் இருந்துச்சு காலிஃப்ளவர். அது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா வெந்நீரில் மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இதை நல்லா ஃபஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு எல்லாத்துலையும் சேர்கிற மாதிரி, லெமன் ஜூஸ் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி. அது 65 சிக்கன் மசாலா பொடி தான் எடுத்திருக்கேன். நான் அதுதான் ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போ நீங்கள் மட்டன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் பட்டை கிராம்பு எல்லாம் இதில் சேர்ந்துருக்கனால இது போட்டால் நல்லா மணமாக இருக்கும். இல்லைனா தனியாக மல்லிப்பொடி இது போன பொடி இதில் எல்லாமே இருக்கிறனால நான் இதை போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். பூண்டு அதிகமாக போட்டிருந்தா நல்லாயிருக்கும். அது ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும், எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி. மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே சிக்கன் மசாலா மிளகாத்தூள் இருக்கும். நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்டா இன்னொரு அரை ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். போதும், ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மசாலா பாருங்கள், ரொம்பவும் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் நல்லா பரவி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மசாலா இருந்தால் பக்கம் இது பஜ்ஜி மாதிரி ஆயிரும், காலிஃப்ளவர் பஜ்ஜி மாதிரி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிடுவோம். நல்லா அப்படின்னா மொறுன்னு இருக்கும். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கணும். ஒரு இடத்துல உப்பு இருக்கக்கூடாது, அரிசி மாவும் கட்டியாக ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. நல்லா அப்படி பிணைஞ்சிக்கணும். இப்படி பிணைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். பாருங்க, இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா கூட 10 நிமிஷம் ஊறினாலும் தப்பு இல்லை. புளிப்பு காரம் உப்பு எல்லாம் நல்லா ஊறிக்கூடும், சாப்பிட நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், பொரிப்போம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா எண்ணெயை குடிச்சிரும். பாருங்கள், இப்படி ஒன்றா ஊற்றி போடணும். மொத்தமாக போட வேண்டாம், 2 தடவையாக போட்டுக்கலாம். அப்படியே நல்லா கிண்டி விட்டுருவோம். கருவேப்பிலை உரி போட்டால் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்ந்து வேகும்போது மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எதுவுமே டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். கலர் பொடி நான் போடாமல் இருக்கிறனால தான் கலர் இப்படி தெரியுது உங்களுக்கு. இது எடுத்துடலாம், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எப்படி சலசலன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.